நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். அக்டோபர் மாதம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது தெளிவாக சொல்ல போறேன். ரொம்ப முக்கியம் இந்த பதிவு உங்களுக்கு. ஏன்னா குரு பகவான் மாறுறார் அக்டோபர் 18. அந்த அக்டோபர் 18 அவர் மாறும்போது இருக்கக்கூடிய அதிசார பலன் தனியாக கொடுப்பேன். ஆனால் இந்த மாசத்துல அவர் மாறுறதுனால நிறைய மாற்றங்கள், எதிர்பார்க்காத பல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, விஷ் யூ ஹாப்பி தீபாவளி அண்ட் ஹாப்பி விஜயதசமி. சரி, பதிவுக்குள்ள போலாம். சரி, அக்டோபர் 18ஆம் தேதி குரு உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய 4ஆம் அதிபதி, இது வரைக்கும் 7ஆம் வீட்டுல இருந்தார். குருனுடைய பார்வை இருந்தாலே அத்தனை விஷயங்களும் ஜெயிக்க முடியும். ஆனா இப்ப குரு உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு போறார். ராசிநாதன் 8ஆம் வீட்டுக்கு போறது அப்படின்னு குற்றமாக சொல்லப்படுது. சரி, அதுல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே அஸ்ட்ராலஜி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றது, ராகு 3ஆம் வீட்டில் இருக்கும்போது அசாத்திய தைரியம் வரும். என்னாலும் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் ராகு 3ல தானே இருக்கு, நீங்க சொல்லலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப குருனுடைய பார்வை இருந்தது இல்லையா? அப்ப எதுவுமே அங்கு குரு நியாய தர்மம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள தானே நம்மளை வச்சிருப்பார். ஆனா இப்ப அந்த ராகு 3ல தனியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த அசாத்திய தைரியத்தினால, ஓவர் கான்பிடன்ஸ்னால பார்த்துக்கலாண்டான்ற ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது பார்த்துக்கலான்னு பெரிய லெவல் ப்ராப்ளத்துக்கு கூட்டிட்டு போயிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்றிருந்தா பெரிய பயம் பாதிப்பு இல்லை. அப்படின்னா அந்த சனி பகவான் வக்ரம் அப்படின்றது இல்லாம பட் ஸ்டில் அது உங்களுக்கு ஃபேவரபிளா பல விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு திருப்தியான ஜட்ஜ்மெண்ட் இப்போ கிடைக்காது உங்களுக்கு. இப்போ ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதணும், எந்த கொஸ்டினை செகண்ட் எழுதணும், அதுவும் ஜட்ஜ்மெண்ட் தான். இப்போ ஒரு முடிவுகள், பெரிய முடிவுகள் எடுக்கணும்னாலும் அதுவும் ஜட்ஜ்மெண்ட் தான். ஸோ அப்போ இப்போ ரைட்டானவங்க தப்பா வழிகாட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த 20 மார்க்ஸ் கொஸ்டின்லாம் முடிச்சிருவேன், லாஸ்ட்ல தான் 2 மார்க்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. அது அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆனா உங்க காதுக்கு அது போறதுனால நீங்களும் அப்படியே பண்ணி அந்த 20 மார்க்ஸை லெங்க்தியா எழுதி கடைசியில் அந்த 2 மார்க்ஸ் எழுதாமலே போயிடுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆர்கனைசிங், டாக்குமெண்டேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரையும் அப்படியே சொல்றதை நீங்க முடிவே எடுத்துக்க வேண்டாம். நீங்க யார், நீங்க எப்படி அப்படின்றது நீங்க எடுத்துக்கோங்க. யாருக்காகவும் யாரும் வாழ தேவையில்லை, உங்களுக்காக நீங்க வாழ்ந்தாலே போதும். அதுதான் இன்றைய காலகட்டம். மற்றவங்களுக்கு உதவலாம், பட் தனக்கு மிஞ்சினாதான் தானம் தர்மம்ன்றதும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் 8ஆம் வீட்டுல குரு இருக்கு அப்படின்றத விட 9ஆம் வீட்டுல சுக்கிரனும் கேதுவும் வேற போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, இதை யாரோட டிஸ்கஸ் பண்ணணும்னாலும் அல்ல தந்தையுடன், தந்தைன்றது சூரியன் 9ஆம் வீடு, அந்த சூரியன் பிடிக்காத ஒரு வீட்லையும் அதே மாதிரி லாபஸ்தானத்துல சூரியன் வந்தாலும் அவர் திருப்தியான ஒரு நிலையில பவர் இழந்து இருக்கார். அப்போ உங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின் போது அப்பா கிட்ட சொல்லி நான் அந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன், உங்களுக்கு வேண்டியது ஒரு ஸ்கூலுக்கு கட்டி வரணும், எங்க அப்பாட்ட சொல்லி நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா எப்படி முடியும்? அப்பாக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா இன்னைக்கு அவருடைய சூழ்நிலை இந்த மாசத்துல திருப்திகரமான ஒரு அமைப்புல இல்ல. அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? அப்பா உன்னை நம்பி நீ அந்த லேண்டு கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் நான் அந்த ப்ராஜெக்டே ஒத்துக்கிட்டேன், சரி நீ என்கிட்ட இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டேன், இப்ப முடியாதுன்னா நான் என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தயவு செஞ்சு தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்கள் எதுவாக இருந்தாலும் தந்தை வழி, தந்தை அப்படின்றவர் என்னைக்குமே சூப்பரானவர். தாய் தந்தையற மாதிரி யாருமே அமையாது, அது யூனிவர்சல் ரூல். ஆனா இப்ப உங்ககிட்ட எதிர்பார்க்க வேண்டாம், அவங்களுடைய சூழ்நிலை வேற மாதிரி போறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. தந்தையினுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது திடீர்னு அவங்களுக்கு லேப் டெஸ்ட் எடுக்கிறீங்க என்னென்னமோ அப்படின்லாம் வந்திருக்கு அப்படின்னா உடனே பேனிக் அடையாதீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் கெட் டபுள் ட்ரிபிள் ஒப்பீனியன் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி தந்தையுடன் நீங்க இருக்கணும், செய்யணும்னு ஆசையா போறீங்க, ஆனா ஒரு வெடுக்குன்னு பேசுறாரு அப்படின்ற மாதிரி அமைப்புகளை வச்சு இனி வேண்டவே வேண்டான்னு முடிவு பண்றதும் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும்
பாத்தீங்கன்னா நீங்க எந்த பிளான் பண்ணினாலுமே இப்ப அந்த பிளான் அந்த அளவுக்கு நடக்காது. சோ அகைன் நான் சொல்றது, உங்களுடைய லாபஸ்தானாதிபதி சுக்கிரனும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூரியனும் நீச்சம், அதே மாதிரி சுக்கிரனும் நீச்சம், உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் நீச்சம். அப்படி இருக்கும்போது லாபம்னு ஏதாவது எதிர்பார்க்கலாமா? நோ. அப்ப நீங்க குழந்தைங்களா இருந்தீங்கன்னா ஹை கான்சென்ட்ரேஷன் வேணும். எந்த ஒரு பாயிண்ட்டுமே ரீசெக்கிங், நாளைக்கு என்ன எக்ஸாம், அதுக்கு தகுந்த நம்ம எடுத்துட்டு போலாமா, ப்ராஜெக்ட் சூப்பரா ஃபினிஷ் பண்ணிட்டு ப்ராஜெக்டோட ஃபைலை வீட்லயே வச்சுட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாமே இங்க நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாவே இந்த அக்டோபர் மாசம் பார்க்கப்படுது. அதே மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தமா நீங்க ஏதாவது எதிர்பார்த்து இருந்தீங்க அப்படின்னா இப்போ அது நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்துல சூரியன் நீச்சம் அடைஞ்சு அங்க போய் மாற்றார். அப்படி இருக்கும்போது ரொம்பவே டென்ஷனா இருக்கும். ஸோ நீங்க லைசன்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க, தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வண்டியில கரெக்டா வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரியும் விட்டுருவாங்க, ஆனால் உங்களை மட்டும் இழுத்து பிடிச்சி அதுக்கு உண்டான டென்ஷனை ஏற்படுத்துவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கால்குலேட் பண்ணி நிதானம்ன்ற ஒரு விஷயத்த நீங்க மேல் நோக்கல அப்படின்னாலும், உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப தசாபுத்தி அந்தரங்கள் அவ்வளோ ஃபேவரபிளா இல்லை அப்படின்னாலும் தேவையில்லாத பெரிய கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். திடீர்னு கரெக்டான டாக்டர் ராங்கான டயக்னோசிஸ் கொடுக்கறதுக்கும், கரெக்டான டாக்டர் அந்த மெடிசன் உங்களுக்கு ஹையா லோவா கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நீங்க எதுலையுமே டபுள் ட்ரிபிள், நான் சொன்ன ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எடுத்து சர்ச் பண்ணுங்க, நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. சொல்லிட்டாரு இல்ல அப்படின்னு எடுத்துக்கிறது நாட் ரைட் டியூரிங் திஸ் பர்டிகுலர் விஷயம். இந்த மாசம் அடுத்தது பாத்தீங்கன்னா அலர்ஜி சம்பந்தமான தாக்குதல்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லாபஸ்தானம்ன்றது சுக்ரன், அந்த சுக்ரன் அப்படின்றது தான் காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாமே. ஸோ இப்போ நீங்க புதுசா ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒத்துக்காம போச்சு அப்படின்னா ஜென்ரலி அதை மேனேஜ் பண்ணலாம். அப்படின்னா இந்த மாசத்துல அந்த காஸ்மெட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது பெரிய லெவல் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான லாங் ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்க எடுக்க வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல எதுலெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேர்ஃபுல் அப்படின்றதுக்கு ஒரு மார்க் போட்டிருப்பீங்களே, அதை 3 மடங்கா நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, உங்களுடைய ஆரோக்கியத்திலேயே நல்ல உணவு முறைகள் ரொம்பவே தேவை. கொஞ்சம் ஒபிசிட்டி ஆறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு, ஒரு ப்ளோட்டிங்கா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இஞ்சி அதிகமா நீங்க சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது கூடாத ஃபுட்டு, ஒரு ஃபங்க்ஷனுக்கே போடுறீங்க அல்லது ஒரு எல்லாரோடையும் போகும்போது ஒரு பார்ட்டி பண்ணும்போது தேவையில்லாத ஹை உங்களுக்கு ஒத்துக்காத ஃபுட்டு சாப்பிட்டா இப்போ டபுள் கேர் எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது எல்லாமே ப்ராப்ளம் ஆகும். ஸோ மனதார குரு பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க, ராசிநாதனை பிரார்த்தனை பண்ணுங்க, எதுலையுமே நிதானமா இருங்க. நீங்க உங்களுக்குள்ள உங்க பவுண்டரிஸை பார்த்துக்கோங்க. இதை மட்டும் பண்ணீங்க அப்படின்னாலே சூப்பரா இந்த மாசம் கடந்து போயிடும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.